எங்கள் கண்மனையும் மெய்ப்பெருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உடனே சேர்ந்து அனுபவங்களுக்கு வார்த்தைகளை பேசுவதற்கு அனைத்து வரைக்கானது இன்றைய நாளுக்கென்று நமக்கு கொடுத்திருந்த தலைப்பு சொல்வது இயேசு அழுகிறவர். இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர், வல்லமைப்படுத்தவர், நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்னிடத்தில் வருவதற்கு சாவே இராது என்று சொன்ன ஆண்டவர், என் மீது நம்பிக்கை வைப்போருக்கு தாகம் இராது என்று சொன்ன ஆண்டவர். ஆனால் இங்கே அழுகிறவராக இயேசு ஏன் அழுதார்? அவருக்குள்ளே ஏன் அழுகை வர காரணம் என்ன? ஒரு புறம் நாம் பார்க்கும்போது அவர் கடவுளாக நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால், ஒரு புறத்திலே அவர் என்ன இருக்கிறார்? மனிதனாக 100% ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை சொன்னால் நான் கடவுள், எனக்குள் அழுகை வர வேண்டிய அவசியமே இருக்காது. நான் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியான பண்ணுறேன், சால்வ் பண்ணணும். லாசருவை நான் எழுப்ப போகிறேன், சாட்சியாக இருக்க போகிறேன் என்பதற்கு இயேசுக்கு தெரியும். ஆனால் லாசருவிடத்தில் போகும்பொழுது அவர் என்ன பண்றாரு? அங்கே அழுத கண்ணீர் விட்டார் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்றார். இங்கே இயேசு அழுகிறார் என்பது இயேசு மனிதனாக வாழ்ந்தார் என்பதற்கு பெரிய அடையாளத்தை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் அழுதார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் மக்கள் மீது வைத்திருந்த அன்பு அவருக்கு என்ன பண்ணுச்சு? எப்பவுமே நம்ம யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருப்போமோ நம்மளை அறியாமலே கண்கள் பண்ணுவோம். அவர்களை குறித்து பேசும் பொழுதோ, இல்லை அவருடைய கஷ்டங்களை குறித்து எண்ணும் பொழுதோ, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக நான் என்னுடைய வாழ்வில் அவர் மீது நான் அதிக அளவு அன்பு வைத்திருந்தேன், இவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா என்று சொல்லி நாம் பேசும்பொழுதே நம்ம முன்னாடிடும் கண்கள் கலங்கிடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய அப்பா அம்மாவை குறித்து பேசணும்னா கண்கள் என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மா கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இல்லை அப்பா அம்மாவால் சரியாக முன்பு மாதிரி நடந்து போக முடியல அப்படின்னு சொல்லி அதை குறித்து நாம் சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் என்ன பண்ணுவாங்க? கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா என் அப்பா இப்படி வாழ்ந்தாரு, என் அம்மா இப்படி வாழ்ந்தாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. யார் மீது நாம் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறோமோ அங்கே நம்ம அறியாமலே என்ன பண்ணுவோம்? கண்ணீர் வந்துவிடும். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்ப்போம். இங்கே சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் நம்ம போய் நிற்போம். யாரோ ஒருத்தர் சொல்லி சொல்லி அழும்போது நமக்கு என்ன பண்ணும்? தானாக கண்ணீர் வந்துவிடும். ஏன் சொன்னால் அவங்க சொல்லும் பொழுது தான் நமக்கு அந்த உணர்வுகள், ஆமாம் நம்ம கிட்ட கூட அப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம கூட இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, நம் மீது இப்படி அனுபவித்திருக்கிறார்களே என்று சொல்லி நம்மளை அறியாமலே கண்கள் கலங்குது. ஆக கண்ணீருக்கு ஒரு வேல்யூ உண்டு. எப்பொழுது நாம் உள்ளத்திலே துக்கித்து நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்? அந்த கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஆகவே ஒரு அழுத்தத்திற்கான காரணம், ஒரு அழுத்தம் எங்கே இருக்கிறதோ, ஒரு பலவீனமாக இருக்கிறோம் என்பதை விட எங்கே நம்மை அவர்கள் மீது வைத்திருந்த பாசம் நம்மை அழுத்தி கண்கள் வழியாக பண்ணுவோம், கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. ஆகவே இயேசு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்பது. ஆனால் இங்கே எருசலேமை குறித்து அவர் விசனப்படுகிறார். வாசிங்க 39ஆம் வசனம். இங்கே அவரை கடிந்து கொள்ளும் என்கிறார். ஏன்னா இயேசு கூட வரும்பொழுது நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே வர்றார். நீ உங்க ஓவரா போறாங்க, எல்லை மீறி போறாங்க. ஏன்னு சொன்னா பரிசேயர்களுக்கெல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன? நாங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். ஆனா உங்க கூட சேர்ந்து இவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, கொஞ்சம் அதட்டி அடக்கி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் எது பேசுமா? கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவன் பேசி ஆகணும். அவர்களுடைய வழி அது. அவர்கள் இந்த இடத்துல பேசலன்னு சொன்னா எது பேசுமா? கற்களை கத்தும் என்று சொல்லுவார். கற்களை பேசும் என்கிறார். ஆக பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா என்ன வழி ஆகணும்? பேசி ஆகணும். அதனால அவன் பேசிதான் ஆகணும். அது அவர்களுக்குரிய உரிமை. அங்க அவங்க பேசணும்னு சொன்னா வேற யார் பேச முடியும்? இல்லை சொன்னா கற்களே பேசணும். ஏன்னா அப்படிப்பட்ட தீமைகளை நீங்க என்ன பண்ணிடுறீங்க? செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது 41ஆம் வசனத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும்
அதை பார்த்து அழுதார். ஏன் எருசலேம் நோக்கி பார்த்த உடனே அழ வேண்டும்? எருசலேமில் உள்ள மக்களை குறித்து அவர் எண்ணுகிறார். ஏன் சொன்னா, எருசலேமுக்கு வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணாங்க? கொன்று குவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கடவுளை குறித்து யாரெல்லாம் சாட்சி பகர வந்தார்களோ அவர்களை கொன்று குவித்தார்கள். நானும் என்ன பண்ண போறேன்? உங்களுக்காக மறிக்க போகிறேன். எப்பொழுது மாறுவீர்கள்? எப்பொழுது மனமாற்றம் உங்களுக்குள்ளே வரும்? எருசலேமே என்ன ஆக போகிறீர்களோ என்று சொல்லி வேதனை அடைந்து அங்கே அவருக்கு என்ன பண்ணுறது? அந்த எருசலேமை குறித்து கரிசனம், அவர் மீது வைத்திருந்த அன்பு. நிறைய பேர் கடவுள் என்ன பண்ணாரு? அந்த எருசலேமை காப்பாற்ற வேண்டும் சொல்லி கடவுளுக்காக தன் பிள்ளைகளை அனுப்புகிறார். ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்ணாங்க? கொன்று குவித்தார். ஆகவே நானும் மறிக்கப் போகிறேன், எப்பொழுது நீங்கள் மாறப்போகவில்லை என்று சொன்னால் 42ஆம் வசனம், உனக்கு கிடைத்து இந்த நாளில் ஆகிறோம். நீ இதை நினைச்சேன்னு சொன்னா ஒரு சமாதான வழி நீங்க எல்லாம் யோசித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை என்று சொன்னால் 43ஆம் வசனத்துல சொல்லிருக்கு, எந்த சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் உனக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? திரும்புவாங்க. அதே தான் நமக்கு சொல்றேன். நீ மனமாற்றம் அடையவில்லை என்று சொன்னால் உன்னை சுற்றி இருக்கிற மக்களை உனக்கு எதிராக திரும்புவாங்க. நீங்கள் மனம் மாற வேண்டும். எப்பொழுது மனம் மாறுகிறீர்களோ, நீ இயேசுவின் அண்ணத்துல இயேசுவே வந்துட்டாரு, கடவுளே வந்து பிறந்து வாழ்ந்துட்டாரு. ஆனா உனக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆனா நீங்க இன்னும் பண்ண மனம் மாறவே இல்லை. எப்பொழுது மனம் மாறுகிறீர்களோ அப்பொழுது ஓரளவுக்கு சமாதானம் உங்களுக்குள்ள வரும். இல்லை என்று சொன்னால் உன்னை சுற்றில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். உங்களுக்கு எதிராக மதில் சுவரை எழுப்புவார்கள். நீ எங்கேயும் தப்பிச்சு போகவே முடியாது. ஆக நம்முடைய வாழ்விலே நாம் நமக்கு சுற்றி இருக்கிற மக்களை எதிரிகளாக வளர்த்து வைத்திருக்கிறோமா, இல்லை சமாதான வாழ்வை வைத்திருக்கிறோமா என்று சொல்லி இருக்கிறோம். இங்கே நடக்கிற நிகழ்வு எருசலேமுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கடவுள் சொல்லுகிற வார்த்தை. நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து அழுகிறவராக இருக்கிறார், கண் கலங்குகிறவராக இருக்கிறார். என்னுடைய மகன் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, எப்பொழுது மனம் மாறுவார்? எப்பொழுது இவனுடைய மனம் மாறி அவனுடைய சமாதான வாழ்வை நோக்கி செல்வார் என்று சொல்லி அங்கே இயேசு அழுகிறவராக இருக்கிறார். தேடி வந்திருக்கிற நாம், அவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு மனமாற்றத்தோடு அமர்ந்திருக்கிறோமா, இல்லை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி வாழ்வேன், ஆலயத்துக்கு மட்டும் போயிட்டு வரும்னு சொல்லி வந்துட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை எண்ணிப்பார். அங்கே இயேசு அங்கே அழுகிறவராக காணப்படுகிறார். அடுத்து லாஸ்ட் வசனம் வாசிங்க. உன்னையும் உன்னையுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் உள்ள ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை விழுந்தாதபடிக்கு செய்யும். தரமட்டமா போனவருக்கு ஒண்ணுமே யூஸ் இல்லை. ஒரு நாடே அழிஞ்சு போயிடும், மக்கள் ஒண்ணுமே இல்லாம போகுது. அப்ப நீ என்ன பண்ணலாம்? நீ மனம் மாறினால் உங்களுடைய சந்ததிகள் என்ன பண்ணுவோம்? வம்சாவழியா அங்கே உருவாகும். இல்லை என்று சொன்னால் அந்த இடமே தரமட்டமாகி போய்விடும். அப்போ உங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது? எருசலேமே என்று சொல்லி அந்த எருசலேம் மீது, அந்த மக்கள் மீது வைத்த அந்த கரிசனின் வழியாக, அன்பின் வழியாக, அன்பின் நிமித்தமாக அங்கே அவர் என்ன பண்ணுது? எருசலேமை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே அழுகிறார். அதே வண்ணமாக கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணும்போது அழுகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அவருக்கு தெரியும் நான் மரணிக்க போகிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் சிலுவை மரணம் மாத்திரம் வேண்டாம் என்று சொல்லி அவர் எண்ணுகிறவராக. ஏனென்று சொன்னால் சிலுவை மரணம் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான மரணம் என்று சொன்னால் இதுதான் சிலுவை மரணம் தான். ஏன்னா ஒட்டு துணி இல்லாம அவரை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அடித்து நொறுக்கி, எங்கெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் காயப்படுத்தி, விழாக்களிலே ஆணிகளை அடித்து, முட்டிகள் எல்லாம் சுத்தியால உடைத்து, அப்படிப்பட்டதான. அப்படி மட்டும் இல்லை, அந்த சிலுவையில தொங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்லறையே கிடையாது. அவருக்கு தண்டனையே சிலுவையிலே அப்படியே மறித்து அப்படியே என்ன பண்ண வேண்டும்? நம்ம மண்ணுக்குள்ள போனோம்னு சொன்னா எப்படி நாம் மாறுவோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சிலுவை மரணம் அப்படி அல்ல. சிலுவையில அடித்து விட்டால் அவருடைய சரீரம் கீழே கொட்டும் வரையில அது அங்கதான் இருக்கும். கழுகுகள் வந்து அதை பிச்சு என்ன பண்ணுவோம்? அதுக்கு தேவையான உணவுகளை உண்ணு கடைசியா என்ன பண்ணுவோம்? எலும்புகள் மாத்திரமே அங்கே தங்கி இருக்கும்.
சதைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம், கீழே கொடுக்கணும். அப்படிப்பட்டதான மரணத்தை அதிலிருந்து என்னை என்ன பண்ணுங்க, விடுவிக்கும் ஆண்டவரே என்று சொல்லி, தகப்பனே மரணம் எனக்கு ஓகே, ஆனால் சிலுவை மரணம் ரொம்ப ரொம்ப கோரமான மரணமாக இருக்கிறது. அதிலிருந்து என் மீது வைத்திருக்கிற அன்பான மக்கள் அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவாங்க, என் மரணம் எனக்கு பெருசு இல்லை, அதை பார்த்து சிந்துகின்ற கண்ணீர், வடிக்கின்ற ரத்தம் எப்படியாக இருக்குமோ என்று சொல்லி நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே கடவுள் அங்கேயும் அழுகிறார். அவருக்காக இங்கே அழுகிறார், அங்கே எருசலேமுக்காக அழுகிறார், ஒரு நாட்டுக்காக, தனக்காக. அடுத்தது லாசரு, யோவான் 11:35. அதுக்கு அடுத்த வருஷம் 36. அங்கே அவர் கண்ணீர் விட்ட உடனே அங்க இருக்கிற யூதர் என்ன பண்றாங்க, இவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார், இயேசு இதுவரைக்கும் கண்ணீர் விடாதவர், அங்க என்ன பண்றாரு, எவ்வளவு மக்களை குணமாக்குகின்றார். நிமிர முடியாமல் இருந்த அந்த பெண்மணிக்கு என்ன பண்றாரு, சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் அங்கெல்லாம் கண்ணீர் விடாத ஒரு மனிதர் இந்த இடத்துல கண்ணீர் விடுகிறார், லாசரு இருக்கார். ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் லாசருவை நம்ம என்ன பண்ண போறோம், லாசரு தூங்கி கொண்டிருக்கிறான் என்று அங்க சொல்லுகிறார். தூங்கி கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு ஏன் இவர் அழ வேண்டும்? ஆக லாசரு 4 நாட்களாக உயிர் இல்லாமல் தன்னுடைய பிணமாக இருந்திருக்கிறார். ஏற்படியும் 3 நாட்கள் இவர் எப்படியாவது யாராவது ஆன்மா உள்ள போவாதான்னு சொல்லி காத்திருந்தாங்க. 4வது நாட்கள் அங்கே போய் பதுகிறார். ஆனால் அங்கே வரும் பொழுது எப்படியாக இருந்திருக்கும், துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே வரும் பொழுது லாசரு மீது வைத்திருந்த அன்பு அங்கே அவரை அறியாமலே என்ன பண்றாங்க, கண்ணீர் வர ஆगे இங்கே வசனம், ஆனால் அவர்களும் சிலர் பார்வையற்றவருக்கு பார்வையடைந்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேள்வி. நம்ம ஊரை என்ன பண்ணுவோம், எவ்வளோ பேருக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு, இவனும் உயிரோட எழுப்ப மாட்டாரா அப்படின்ற கேள்வி அங்கே எழுப்புகிறார். 36 வசனத்துல பாருங்கள், லாசர் மேல் வைத்த இவருக்கு எத்துணை அன்பு, அழகாக திருவிழுக்கிற எவ்வளோ அன்பு, எத்துணை அன்பு என்று அவர்கள் பேசிக்கொண்டார். ஆக யூதர்கள், ஆக நான் மாத்திரமே கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கிற அவர்களுக்கு இயேசு அங்கே மக்கள் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அழுகிறவராக காணப்பட்டார். ஆகவே நம் மீதும் அவர் வைத்திருக்கிற அன்பு, எப்பொழுதெல்லாம் நாம் தவறு செய்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் கடவுளை விட்டு நாம் தூர செல்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் கடவுளுக்குரிய காரியத்தை விட்டு சாத்தானுக்குரிய காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராக, நமக்காக அழுகிறவராக அங்கே காணப்பட்டார். ஏன் என்று சொன்னால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. இந்த அன்பின் நிமித்தமாக அவருக்குள்ளே எப்பொழுது என் பிள்ளைகள் மாறப்போகிறார்கள், எப்பொழுது என் பிள்ளைகள் எனக்காக வாழப்போகிறார்கள், என் பிள்ளைகள் எப்பொழுது என் வார்த்தையின்படி வாழப்போகிறார்கள் என்று சொல்லி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களே. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்டதான வாழ்வுக்கு அழைக்கிறார். கர்த்தர் தாமே திருவசனங்களை நமக்கு இன்று ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.